ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு அப்பளம். ஆமாங்க, உருளைக்கிழங்குல கூட அப்பளம் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக மொறு மொறு ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது 1 கிலோ பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இது நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. நான் அந்த மேஷரை வச்சே பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வேணால் அந்த இதில் வந்து கொஞ்சம் துருவி கூட எடுத்துக்கலாம். ஈவனாக எல்லாமே நல்லா மேஷ் ஆகணும். ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். உங்களுக்கு சில்லி பவுடர் இருந்தால் கூட போட்டுக்கலாம், ஃப்ளேக்ஸ் தான் போடணுன்னு இல்லை. அப்புறமா கொஞ்சமாக வெள்ளை எள்ளு, அது ஒரு 1 ஸ்பூன். கொஞ்சமாக ஜீரகம், 1 ஸ்பூன் ஜீரகம், எல்லாமே 1 ஸ்பூன் தான். நிறைய கொத்தமல்லி குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா போட்டிருக்கேன், 1 டீஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன் நான். கரம் மசாலா, பாவுபாஜி மசாலா, பன்னீர் பட்டர் மசாலா, எந்த ஒரு மசாலா இருந்தாலும் ஒரு 1/2 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே கூடாது. இதில் அந்த உருளைக்கிழங்குக்கு தண்ணியே போதும். ரொம்ப சொதன்னு ஆயிடுச்சுன்னா அப்பளம் போட வராது. பயப்படாதீங்க. அப்படி கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைங்க. நல்லா கொஞ்சம் கெட்டியாக செட் ஆயிரும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஜஸ்ட் இப்படி மேலே தடவி விட்டுக்கலாம் போதும். கையில் ஒட்டாமல் வரத்துக்கு தான், வேறு எதுவும் இல்லை. இது வாங்க மாடிக்கு போகலாம். இப்படி நல்லா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நல்லா இப்படி செட் ஆகிடுச்சு பாருங்கள். எடுத்து பிளாஸ்டிக் கவரில் போட்டு, நான் அரிசி அப்பளத்துக்கு இந்த மாதிரி சொல்லியிருப்பேன், அது பார்க்காதவங்க அதை ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க ப்ளீஸ். இந்த மாதிரி ஒரு கீழே ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் கவரை வச்சு இப்படி நடுவில் அழுத்தி விட்டிங்கன்னா நல்லாவே சூப்பராக இப்படி அப்பளம் மாதிரி ஆயிரும். இப்போ அங்கே ஈஸியாக எடுக்க வரும். இது அப்படியே நம்ம பிளாஸ்டிக் கவரில் போட்டு வேண்டியதாக போட்டு இப்போ திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா கவரில் ஒட்டாமல் நல்லா வந்துடும். கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்குங்க கீழே ஒட்டாமல் வர்றதுக்கு. அவ்வளோதாங்க, அப்பளம் போட்டு முடிச்சாச்சு. இது ஒரு 2 டேஸ் காஞ்சாலே போதும். உருளைக்கிழங்கு தான், நம்ம ஃபேன் கடியில் கூட வச்சுக்கலாம். ரொம்ப வெயில் தேவைப்படும்னு இல்லை இதுக்கு. 2 டேஸ்லேயே நல்லா காஞ்சிப்பாங்க. எவ்வளோ கிளாஸியாக எவ்வளோ தின்னாக வந்திருக்குன்னு. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த எள் அதெல்லாம் வாயில் கடிப்படும் போது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சிங்கன்னா பெருசாக சூப்பராக வந்துடும். இது என்னென்னா, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் வெளியே வச்சுக்கலாம். நம்ம அப்பளம்லாம் வெளியே வச்சா நமத்து போகும்னு சொல்லுவோம். 2-3 டேஸ் நீங்கள் வெளியே வச்சா கூட நமத்து போகாது. ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வச்சு நீங்கள் சாட் பண்ணலாம். அப்புறம் பேல் பூரி, அப்புறம் மசாலா பூரியில் பண்ணும்போது இதை க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். மசாலா டேஸ்ட்டோடு ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய மல்டி பர்பஸாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வீட்டிலே அப்பளம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் நான் அப்பளம் எப்படி பண்ணுறதுன்னு போட போகிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. இது வந்து அரிசி அப்பளம். மேக்ஸிமம் அப்பளம் வந்து வீட்டில் யாரும் பண்ண மாட்டாங்க, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிப்பாங்க. பட் ரொம்பவே ஈஸிங்க இது. ஃபஸ்ட்டு 1.5 கப்பு தண்ணி விட்டுக்கலாம் ஒரு வானிலையில், அடிகனமான வானிலையில். 1 கப்பு அரிசி மாவு எடுத்துக்க போகிறேன். அதில் குட்டி குட்டியாக சாப் பண்ண கொத்தமல்லி, கொஞ்சமாக வெள்ளை எள், 1 ஸ்பூனு ஜீரகம், பெருங்காயம், அப்புறம் 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், இதெல்லாம் போட்டுக்கலாம். அரிசி அப்பளம்னா ப்ளைனாக தானே இருக்கும். இது என்ன மசாலாவாக இருக்குது சொன்னால், இது நார்த் இந்தியன் ஸ்டைல் அப்பளங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். காரசாரமாக மொறு மொறுன்னு இருக்கும். நல்லா கொதிக்கும்போது அடுப்பை ரொம்பவே சிம்மில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரிசி மாவை சேர்த்துக்கலாம். 1 கப்பு அரிசி மாவு நல்லா இப்படி கட்டிப்படாமல் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கட்டிப்படாமல் வரும். ஒரு 5 நிமிஷம் நல்லா அதிலே வெந்துடும் இந்த அரிசி மாவு. இது ஒரு டைப்பு. இன்னொரு மெத்தடும் சொல்கிறேன் இதே வீடியோவில், ப்ளீஸ் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நல்லா வெந்து சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். வாங்க மாடிக்கு போகலாம். அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் வச்சு ஒரு பெரிய நல்ல ஒரு வெயிட்டான இது கிரானைட் கல்னால வெயிட்டான இது நான் மேலே வச்சுருக்கேன். வச்சு அழுத்துனீங்கனாலே பாருங்கள் சூப்பராக அப்பளம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ரவுண்டாக இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இந்த அரிசி மாவு ரொம்ப கெட்டியும் ஆகாது, ரொம்ப காஞ்சும் போகாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். அது நல்லா நம்ம வேக வச்சுட்டோம். ஸோ டைரெக்டாகவே நம்ம போட்டு அதை அச்சில் போட்டு பண்ணி எடுத்துடலாம். இல்லை நீங்கள் சப்பாத்தி மாவு அந்த ப்ரெஷர் எது இருந்தாலுமே பண்ணிக்கலாம். அது நெக்ஸ்ட்டு செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். நம்ம அந்த அரிசி மாவு போட்டு கிண்ணோம் இல்லையா அந்த வாண்டியில், அது ரொம்ப நேரம் கிண்டாமல் லைட்டாக கொஞ்சம் நம்ம இடியாப்ப மாவு பிசையும் போது வெந்நீரை ஊற்றி பிசைவோம்ல, அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அரிசி ரொம்ப வேக வைக்க வேணாம் அரிசி மாவை. அதை இப்படி கையில் எடுத்து நல்லா உருண்டை உருண்டையாக பிடிச்சி இப்படி ஒரு 10 நிமிஷம் ஸ்டீமரில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் பிளாஸ்டிக் கவரில் வச்சு நல்லா இப்படி தேய்ச்சிங்கன்னா சாஃப்டாக சூப்பராக அந்த மாவு ரெடி ஆயிரும்.
பட் முறுமுறுப்பு டேஸ்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 மெத்தடில் நான் சொல்லித்தரேன். இது உங்களுக்கு எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் இப்படி பிளாஸ்டிக் கவரில் வச்சு மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு ஒரு தட்டு நல்லா ஒரு வெயிட்டான தட்டு இருந்தால் அதை கூட வச்சு நீங்கள் நல்லா அழுத்திக்கலாம். பாருங்கள் இப்போ சூப்பரான அப்பளம் ரெடி ஆயிடுச்சு. அரிசி மாவு அப்பளம் 2 டைப்பாக சொல்லியிருக்கேன். ஒரு 2 நாளில் காஞ்சிடும். இது ரொம்ப நேரம் காயணும்லாம் இல்லை, 2 நாளில் காஞ்சிடும். இன்ஃபேக்ட் ஃபேன் கடியில் போட்டிங்கன்னா கூட இது காஞ்சிடும் ஈஸியாக. 2 டேஸ் கழித்து நல்லா இப்படி காஞ்சி வந்துருச்சு. வாங்க எண்ணெயில் போட்டு பார்க்கலாம். முறு நல்லா பெருசாக பாருங்கள், சூப்பராக வரும். உள்ளே நிறையா மசாலா அதெல்லாம் போட்டுக்கனால டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருக்கும். அது ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாகவே செஞ்சிடலாம். இப்போ பாருங்க நான் உடச்சி காட்டு எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குன்னு. டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஜவ்வரிசி தக்காளி வடாம். தக்காளி போட்டு பண்ணுறதுனால டேஸ்ட்டும் சரி கலரும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு 1 கப்பு ஜவ்வரிசியை நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். இல்லை ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி மாவு ஜவ்வரிசியாக இருந்தால் 2 ஹவர்ஸ் முன்னாடியே ஊற வச்சா கூட போதும். அதில் ஒரு 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் பெரிய பாத்திரமாக வச்சுட்டு 4 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். இந்த கப்பில் தான் நான் ஜவ்வரிசி எடுத்தேன். 1 கப்புக்கு 4 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும் தண்ணி. அடிக்கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. தக்காளி அந்த கலருக்கும் டேஸ்ட்டுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஜவ்வரிசி வடை வந்து ரொம்ப ஈஸி. எதுவும் புளிய வேண்டாம், ஒரு பக்குவம் எதுவுமே வேண்டாம். ஈஸியாக போட்டுடலாம். நம்ம பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இந்த வத்தலெல்லாம். ஸோ 4 கப்பு தண்ணி ஊற்றக்கப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அந்த ஊற வச்சுக்க ஜவ்வரிசியே போட்டுருங்க. கைவிடாமல் கிண்டணும், அடி பிடிச்சிரும். ஸோ அது கொதிச்சுக்க நேரத்துலேயே ஒரு 5 நல்ல பழுத்த தக்காளியை 5 தக்காளியை மிக்சியில் போட்டுக்கலாம். வேறு எதுவும் இல்லை சேர்க்க வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லாவே வெந்துடும். ப்ளஸ் நைட்டே ஊற வச்சதுனால சீக்கிரமாக வெந்துடும். வெந்ததுக்கு எப்படின்னா மேலே அந்த ஜவ்வரிசியெலாம் மிதக்கும். அதுப்பே நம்ம கண்டுபிடிச்சலாம் வெந்துருச்சுன்னு. இப்படி கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா அமுங்கணும். அப்போ அந்த நம்ம அரைச்ச அந்த விழுதையும் சேர்த்து போட்டுக்கலாம். தக்காளி விழுதையும் அதில் கலந்துக்கலாம். இப்போ தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். நல்லா அது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாப்பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் வரைக்கும் போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி கலருக்காக போட்டிருக்கேன். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கலாம். கொஞ்சமாக 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள் கலர் எவ்வளோ நல்லா இருக்குது. ஒரு கிளாஸியாக ஒரு லுக்கு வருது பாருங்கள். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், வாங்க மாடிக்கு போகலாம். பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம் நல்லாவே கெட்டியாக. நான் சொல்லியிருக்க ஜவ்வரிசிக்கு வந்து அவ்வளோ கணக்கெலாம் தேவையில்லை. இந்த தண்ணியெல்லாம் ஒரு கப்புக்கு 4-5 கப்பு கணக்கு வச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் இதாகிடுச்சுன்னா நார்மல் வாட்டரை விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி எடுத்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு இப்படி ரவுண்டாக போட வரணும். ஸோ ஒரு 3 நாள் காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ நல்லா எதுவுமே உடையாது, நல்லாவே இருக்கும். தண்ணி தெளித்து எடுத்திங்கன்னா பின்னாடி அந்த இதில் தண்ணி தெளித்து எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டிங்கன்னா அது கூட வேண்டாம், அதுவாக வந்து காஞ்சக்கப்புறம் வந்துடும். பட் பிளாஸ்டிக் கவர் நான் மோஸ்ட்லி போட மாட்டேன். பேஸ்ட்ரியில் இல்லைம்மா காட்டன் துணியில் தான் போடுவேன். வாங்க பொரிச்சு காட்டுறேன். எவ்வளோ நல்லா பெருசாக பொரியுது பாருங்கள். பார்க்குறதுக்கும் கலர் நல்லா ஆரஞ்சு கலரில் சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், தக்காளி வடை ரெடி ஆயிடுச்சு. அடிக்கிற வெயிலுக்கு 3 நாள் கூட வேண்டாம், 2 நாள்லேயே நல்லா காஞ்சிரும். இங்கே பாருங்க 2வது போட்டு காட்டுறேன் எவ்வளோ பெருசாக நல்லா புரிஞ்சிருக்குன்னு. மொறுன்னு டேஸ்ட்டான தக்காளி வடாம், தக்காளி ஜவ்வரிசி வடாம் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வெங்காய வத்தல் பார்க்கலாம். வெங்காய வடாம் ஆல்ரெடி நான் அரிசி வத்தல் சொல்லி ஃபஸ்ட் மெத்தட் செகண்ட் மெத்தட்னு போட்டிருப்பேன். வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே பேஸ் அதே மாவு தான். அதை வச்சு எப்படி வெங்காய வடாம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு தடவை மாவு கிண்டிட்டிங்கன்னா அதை வச்சு 3 வகையான வத்தல் போட்டுடலாம். நீங்கள் இப்போ செகண்ட் மெத்தடில் சொன்ன மாதிரி தான் 1 கப்பு அரிசி மாவு 2 கப்பு தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு அடுப்புலேயே 2 கப்பு தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும். சைடில் பார்த்திங்கன்னா அந்த ஜவ்வரிசி வடாம் ஒரு 1/2 கப்பு ஜவ்வரிசியை வந்து நான் இந்த மாதிரி நல்லா வேக வச்சுருக்கேன். ஸோ 2மே நல்லா வேகட்டும். சைடு பை சைடு 2யுமே கிண்டி விட்டுக்குங்க. இந்த அரிசி வத்தலே நான் ஃபஸ்ட் மெத்தட் ஒன்று போட்டிருப்பேன். அதுலேயுமே இந்த வெங்காய வடாம் செய்யலாம்.
இந்த அரிசி வத்தல் 2 மெத்தட் வந்து உங்களோட இஷ்டம் தான், எது வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த அரிசி வத்தல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த மாவில் வெங்காயத்தை கலந்து போடுறது. அப்படி தான் நான் ஒரே நாளில் 3-4 வகையான வத்தல் போட்டிருந்தேன். லாஸ்ட்டாக அந்த வீடியோ காட்டுறேன். ஒரு 80% குக் ஆன உடனே உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வேகட்டும், கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சைடில் அந்த ஜவ்வரிசியும் நல்லா வெந்துருச்சு. ஸோ 2ஐயும் சேர்த்து ஒன்றா கொட்டிக்கலாம். கொட்டி நல்லா ஒரு 5 நிமிஷம் கிளறி மூடி வச்சாலே போதும், ரெடி ஆகிரும். இங்கே பாருங்க, லாஸ்ட்டாக நல்லா வெந்து இப்போ அந்த ஜவ்வரிசி வடாமல் எடுத்ததில் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கிண்டுனா போதும். பிகாஸ் இதுவும் வெந்துருச்சு, அந்த ஜவ்வரிசி வெந்துருச்சு. 2 கிளறினாலே போதும். இதுக்கப்புறம் வேகணும்னு கிடையாது. இப்போ நம்ம ஒரு 3 சில்லி, க்ரீன் சில்லியை நல்லா கிரைண்ட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். அரை மூடி லெமனையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து வச்சுருங்க. இதை நான் நைட்டே பண்ணி வச்சுட்டேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சு நான் ஃபஸ்ட்டு இதை அரிசி வத்தல் போட்டு முடிச்சுட்டு கடைசியாக தான் இதில் நான் வெங்காய வடம் சேர்த்துருப்பேன். இங்கே பாருங்கள், நல்லா ஆறி போயிருக்கு. அதில் கொஞ்சமாக ஜீரகமும் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி எல்லாம் சேர்த்துக்கிட்டேன். ஒன்றுங்க நல்லா கலந்துட்டு கையில் எடுத்து இப்படி பண்ண வேண்டியதுதான். ரொம்ப ஈஸி இது. ஆனால் முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும். வெங்காயம் பச்சையாக போட்டனால சீக்கிரம் கெட்டுருலாம் கிடையாது. 1 வருஷத்துக்கு தாராளமாக நீங்கள் எதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரே மாவு பேஸ் வச்சு 3 வகையான அரிசி வத்தல் அப்புறம் அந்த வெங்காய வத்தல் 3மே போட்டிருப்பேன் நான். இந்த நீட்டமாக ஒரு வத்தலும் அப்புறம் முறுக்கு வத்தல், வெங்காய வத்தல் 3மே ஒரே பேஸ் மாவு தான். வீடியோஸ் நான் போட்டிருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. மெத்தட் 1, மெத்தட் 2, அப்புறம் வெங்காய வடாம்லாம் போட்டிருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட வெங்காய வடாம் இங்கே இருக்குது பாருங்கள். அந்த பக்கம் இருக்க ஜவ்வரிசி வடாம் அதுவுமே நான் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இப்போ அங்கே ஆஃப்டர் 3 days நல்லா பொரிஞ்சு இந்த மாதிரி இருக்குது. சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். கிறிஸ்பியாக அந்த வெங்காயம்லாம் வாயில் கிறிஸ்பியாக கடி போடும்போது சூப்பராக இருக்கும். அது 1 வருஷம் தாராளமாக நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதை கிறிஸ்பியான வெங்காய வத்தல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அங்கே கையில் எடுக்கும்போதே நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் அவுல் குர்குரே பார்க்கலாம். ஆமாங்க, அவுல் வச்சு பண்ண ரிங்ஸ் தான் அது. சொன்னால் நம்ப முடியல இல்லையா? அதே மாதிரி தான் டேஸ்ட்டும் சரி, முறுமுறுப்பும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரிங்ஸும் சரி, நீங்கள் அந்த நீட்டமாகவும் போட்டுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஃபயர்லெஸ் குக்கிங் கூட சொல்லலாம். அடுப்பில் வைக்க வேணாம், அதுவும் பக்குவம் அந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டியது இல்லை. நல்லா கெட்டி எவ்வளோ 2 hours மாதிரி நல்லா ஊற வச்சுக்கோங்க. கையில் அப்படி பிசைஞ்சு பார்த்தா சாதம் மாதிரி நல்லா சாஃப்டாக பிசையணும். பெரிய பவுலில் சேர்த்துட்டு அதோட கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கலருக்கு போடுறது தான் அது. அப்புறமா நான் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சில்லி பவுடரும் போட்டுக்குங்க. சில்லி ஃப்ளேக்ஸே போதுன்றவங்க சில்லி பவுடர் வேண்டாம், அதுக்கு பதிலாக காஷ்மீரி சில்லி கலருக்கு போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டிருக்கேன், கொஞ்சமாக பெருங்காயம் போட்டிருக்கேன். நல்லா மசாலா டேஸ்ட் வேணும்னு நினைக்கிறவங்க பாவ்பாஜி மசாலா, சோலே மசாலா, ஆம்ச்சூர் பவுடர், அப்புறம் பானிபூரி மசாலா, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் டேங்கி டேஸ்ட் வரும். அந்த மாதிரி மசாலாவில் ஏதாவது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் கரம் மசாலா மட்டும்தான் போட்டிருக்கேன். நிறையா கொத்தமல்லி குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டு இப்படி கையிலே நல்லா பிசைஞ்சிடலாம். எல்லாம் சேர்ந்து வரும்போது கொஞ்சமாக தண்ணியை தெளித்து மட்டும் விடுங்க போதும். அந்த அவுளில் இருக்கிற தண்ணியே போதும்னு சொன்னால் விட்டுலாம். நான் கொஞ்சம் தேவைப்பட்டனால லாஸ்ட்டாக கொஞ்சமாக தெளிச்சுக்கிட்டேன். பிகாஸ் அந்த பிளாஸ்டிக் கவரில் போட்டு இப்படி கையில் அமுக்குனிங்கன்னா ஃப்ளோ ஆகணும். அந்தளவுக்கு உங்களுக்கு இது இருந்தால் போதும். கொஞ்சமாக நான் தண்ணி தெளிச்சிருப்பேன் லாஸ்ட்டாக. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். அவ்வளோதான். அங்கே 1 வருஷத்துக்கு தேவையான அவுல் வச்சு ஒரு வத்தல் வந்து ரெடி ஆயிடுச்சு வித்தவுட் ஃபயர். வாங்க மாடிக்கு போகலாம். ஒரு பிளாஸ்டிக் கவர், நல்லா கெட்டியான கவர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பால் கவர் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் உள்ளே போட்டுட்டு கார்னரில் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக மொத்தமாக போடணும். அது நீட்டிட்டமாக போட்டுக்கலாம், ஹார்ட் ஷேப்பில் போட்டுக்கலாம், ரிங்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். அந்த ஷேப் வந்து உங்கள் இஷ்டம்தான். இது பாருங்கள், நல்லா ஃப்ளோ ஆகுது பாருங்கள்.
இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு நீட்டமாக போட்டுக்கிட்டேன். அப்புறமா ரிங்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டேன். ஈஸியாக அப்படி ஃப்ளோவாகும். ஒரே நாளில் காஞ்சிடும். அவள் தானே இது. ஒரு நாளில் 2 நாள் வைங்க. நல்லா அடிக்கிற வெயிலுக்கு 2 நாளே போதும். முறுமுறுன்னு கிறிஸ்பியாக ரெடி ஆயிரும். பசங்க லேஸ் வேணும், குர்குரே வேணும் கேட்டாங்கன்னா இந்த குர்குரே பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட்டு வெளியே வாங்கி கொடுங்கன்னு கேட்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி ரவுண்டாக போட்டுக்கலாம், ஹார்ட்டின் ஷேப்பில், அப்புறம் மூன் மாதிரி உங்கள் இஷ்டம் தான் அதெல்லாம் போடுறது. ஸோ எல்லாத்தையும் இப்படி போட்டு எடுத்துக்கலாம். வடாமே எனக்கு போட தெரியாது, வத்தலை எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது, பக்குவம் வேணும் அது வேணும் சொல்கிறவங்களுக்கு கூட இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் கூட இது ஈஸியாக செஞ்சிடலாம். இங்கே பாருங்கள், 2 நாளுக்கு அப்புறம் நல்லா காய வச்சு முறுமுறு நல்லா ரெடி ஆயிடுச்சு. வாங்க எண்ணெயில் போட்டு பார்க்கலாம். சூடான எண்ணெயில் போட்டிங்கன்னா நல்லா டபுள் டைம்ஸ் வந்து பொங்கி நல்லா வரும். டேஸ்ட்டுமே அதுக்கேற்ற மாதிரி முறுமுறுன்னு நல்லாயிருக்கும். சீக்கிரமாக பதத்து போகாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அவல் குர்குரே ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது பாருங்கள். அந்த கொத்தமல்லி, அந்த சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் வாயில் கடிபடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு வேணா சாட் மசாலா, கொஞ்சம் மிளகாப்பொடி, இல்லை பாவுபாஜி ஏதோ ஒரு மசாலாவை மேலே தூவி கொஞ்சமாக அப்படி இது பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய வத்தல் வந்து என்னோடய சேனல் நான் போட்டிருக்கேன். வெங்காய வத்தல், இது வந்து ஜவ்வரிசி வத்தல், அரிசி வத்தல், இப்போ இது நம்ம பண்ண அவுல் வத்தல் எல்லாமே நிறைய போட்டிருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.